ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாருங்கிற பாட்டோட நெகட்டிவ் எஃபெக்ட்ல இருந்தே தமிழக மக்கள் இன்னும் முழுசா வெளியே வரல. அதுக்குள்ள அண்ணன் உதயநிதி வருகிறாருன்னு அடுத்த தேர்தல் பாட்டு ஒன்ன வெளியிட்டு இருக்குது திமுக. இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற துதிபாடிகள் யாரு என்னன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டையே முதல்ல அக்கு வேற ஆணி வேற அலச வேண்டி இருக்கு. உதயநிதி அவர்களை புகழறோங்கிற சந்தடி சாக்குல முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி சிறைக்குள்ள இருக்கும் போது இவர் கை குழந்தையா இருந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷனை செட் பண்ணியிருக்காங்க. அவர் எந்த சுதந்திர போராட்டத்துல பங்கெடுத்து ஜெயிலுக்கு போனாரு, என்ன சித்திரவதை அனுபவிச்சாருன்னு மக்கள் யோசிச்சுட்டு அப்புறமா பாட்டை கேட்க தொடங்குங்க. இவங்க எல்லாரும் ஓங்கோல் குடும்பம் தாங்கிற கருத்து இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால முதல் வரியிலேயே அன்னை தமிழ் புதல்வரேன்னு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஏதோ கழக கொடி ஏந்தி போர் முரசு கொட்ட அஞ்சா வீரராக வர்றார் உதயநிதினு எழுதி வச்சிருக்காங்க. ஏப்பா, தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்க போகுதா இல்ல ஏதாவது எல்லை போர் நடக்க போகுதா? இவர் என்னமோ வாள் எடுத்து சண்டைக்கு போற மாதிரி குதிரையில கொடிய பிடிச்சுக்கிட்டு வர்றதா காட்டியிருக்கீங்களே. ஒரே ஒரு நாள் நம்ம காஷ்மீர் பார்டருக்கு சின்ன தளபதியை சும்மாவாச்சும் போயிட்டு வர்றாரான்னு ஊப்பிக்கள் கேட்டு சொல்லணும். அப்புறம் முக்கியமா இவரை இளம் தலைவர்னு அழுத்தி அழுத்தி சொல்லி வச்சிருக்காங்க. சரி, மீச நரைச்சாலும் ஆசை நரைக்காத வரைக்கும் நாங்கெல்லாம் இளைஞர்கள் தான் சொல்ற கூட்டத்தை சேர்ந்தவங்க பாட்டு எழுதுனா இப்படிதான் இருக்கும். இவர் இனப்பகைவர் நடுங்கிடவே வர்றாராமா. இனம்னு எதை சொல்றாங்க? தெலுங்கர் இனமா, தமிழர் இனமா, திராவிடர் இனமா, இல்ல ப்ரௌட் கிறிஸ்டியன் இனமா? இதுல யாருக்கு பகைவர்? எந்த பகைவர் இவரை கண்டு நடுங்க போறாங்க? ஒவ்வொரு தடவை இடி ரைடு வரும்போதும் தொடைய நடுங்கி வெள்ளக்கொடை பிடிக்கிறவங்களும் இடிமுழக்கம் இனப்பகைவர் நடுக்கம்னு சொல்றதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் தானே. இந்த மனதைரியத்தை பாராட்டி பாட்டு எழுதினவங்களுக்கு ஒரு சோப்பு டப்பா கண்டிப்பா பரிசா கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் மேல ஹைலைட்டே அந்த கடைசி வரிதாங்க. வரலாறு படைக்க கலைஞராக வரப்போகிறாராம். கலைஞர் படைச்ச வரலாறு என்ன? வான்கோழி எழுதுனதா? திராவிடம் என்றால் என்னன்னு டபுள் மீனிங்ல விளக்கம் கொடுத்ததா? ஹாஃப் டே உண்ணாவிரதமா? கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததா? இதுல எந்த வரலாற திருப்பி படைக்க போறாரு உதயநிதி? வாரிசு அரசியலை தவிர எந்த திறமையுமே இல்லாத இந்த கும்பல்கள் கையில தமிழகம் சிக்கி தவிச்சது போதுமா போதாதா? இன்னும் இது மாதிரி பைத்தியக்கார பாடல்களுக்கு ஃபயர் விட போறீங்களா தமிழ் மக்களே அப்படிங்கிறது தான் நாம கேட்கிற கேள்வியா இருக்கு.